சுத்தி முத்தி இந்த சரௌண்டிங்ல இருக்க தருமபுரியில நிறைய இடத்துல விசாரிச்சிட்டேன் பிரியாணி எங்க ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன கடை பாத்தீங்கன்னா கரீம்பாய் பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தவாக்கறி. ஸோ இந்த ஹோட்டலுக்கு நீங்க எப்படி வரணும்னா தருமபுரியில வேல்பால் டிப்போ அப்படின்னா ரொம்பவுமே ஃபேமஸ். அந்த வேல்பால் டிப்போக்கு ஆப்போசிட்ல தான் இந்த கரீம்பாய் பிரியாணி இருக்கு. வாங்க எப்படிங்கிறத நம்ம போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீரக சம்பா பிரியாணி வந்து நம்ம கிருஷ்ணகிரி தர்மபுரி சைட்லலாம் அதுதான் ஃபேமஸ். பாஸ்மதி நீங்கள் மோஸ்ட்லி எங்கே போனாலும் பாஸ்மதி உங்களுக்கு கிடைக்காது. ஸ்கின்னோட கொடுத்துருக்காங்க. முதல்ல சாப்பிட்டு வைப்போமா? மீட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் நீங்கள் காலையில் தான் வாங்கியிருப்பாங்க போல். சிக்கன் பெருசாக இருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டே வந்து இந்த பிரியாணியில் நல்லா மேரினேட் ஆகிருக்குது. அதுதான் அதோட ஸ்பெஷலே. மட்டன் தவா கறி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து முதல்ல கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தவாவில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரையாக கொடுப்பாங்க. மட்டனுக்கான ஹார்ட்னஸ் அப்படி இருக்குது, ஆனால் அந்த பெப்பரோட டேஸ்ட்டு நல்லா க்ளீனாக நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி கிரேவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த க்ரீன் சில்லி டேஸ்ட் வரும், இன்னொன்று இந்த பெப்பர் டேஸ்ட் வரும். ஸோ அந்த பெப்பர் டேஸ்ட்டு அப்படியே நம்ம க்ளீனாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பீஸுமே பார்த்தீங்கன்னா பெருசாக எலும்பு இல்லை கைஸ். இது கூட நமக்கு அதே மாதிரி கிரேவியில் சிக்கன் கிரேவி லெக் பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காரம், அது அந்த காரம் தான் அதோட மேட்ரே. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அதை தூக்கி கொடுக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் சிக்கன் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அதுக்கு நம்ம மசாலா போட்டு அதுக்கெல்லாம் காரம் கொடுத்தா தான் சிக்கன் நமக்கு அந்த சிக்கன் டேஸ்ட் வரும். நம்மளோட மட்டன் பிரியாணி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எப்படி தெரியுது பாருங்க. பீஸும் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்க நிறையா தெரியுது. ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா முட்டையோட 200 ரூபாய், சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 140 முட்டையோட. இந்த லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். இந்த மட்டன் ஃபால் பார்த்தீங்கன்னா 120. ரேட்டு வந்து அதிகமாக இருக்கா கரெக்டாக இருக்காங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரைஸ் காலி ஆயிடுச்சுன்னா அவங்க கொண்டு வந்து போடுறாங்க. நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே கொண்டு வந்து ரைஸ் போட்டுடுறாங்க. உள்ள என்னோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மட்டன் பிரியாணிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட மசாலா ஸ்வீட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா தெரியுது கைஸ். அதில் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மட்டன் பிரியாணி வேற லெவலுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. நீங்கள் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, மட்டன் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தருமபுரி மக்களே, உங்களுக்கு இன்னொரு விஷயம், இந்த கரீம்பாய் பிரியாணி வேணும்னா உங்களுக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாத்துலயும் கிடைக்குது. நீங்க வேணா அதுல கூட கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த ஹோட்டலுக்கு வரணும்னா இந்த வேல்பால் டிப்போ ஆப்போசிட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.